இப்போ ஒரு கெஸ்ட்டை கூப்பிட போறேன். சொல்லணும் நிறைய லைட் எடுத்து பாருங்க எல்லா கேமராலையும். எஸ், நம்முடைய ராபர்ட் டீமை வாழ்த்துவதற்காக ரம்பா மேம் அவர்களை பாசத்துடன் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க மேம். மேம் சார் வந்து ஹைலைட்டு, பாம் பிளாஸ்ட் சார். அப்ப ஃபிளாஷ் லைட்லாம் எரியும், போன் லைட்லாம் எரியும். அப்ப பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜ்ல பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா தானும் சீக்கிரட்டா வந்திருக்கேன், யாருக்கு எதுவும் சொல்லாம. சரி, கவிதா வாழ்த்துக்காக இங்க வந்திருக்கேன், அவரு போட்டு அடிச்சுட்டாரு. அதான் நான் இப்ப மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் ஹாப்பியா ஜாலியா சீக்கிரட்டா வந்திருக்கேன் மேம், சார் போட்டு அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரும் பாக்குறேன். ஏன்னா நிறைய நான் எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரும் மீட் பண்ணும்போது எனக்கு அங்கே ரூம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஒன்னு, எனக்கு கவிதா எப்போ இங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட உடனே இப்பதான் சொன்னாங்க இங்கிலீஷ் கேட்க கூடாதுன்னு, அதான் ட்ரை பண்றேன் தமிழ்லயே பேசுறதுக்கு, எதுவும் ஆட் பண்ணாம. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்க எந்த ஹீரோயின் ஆகட்டும், எந்த படம் ஆகட்டும், எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், எந்த டைரக்டர் ஆகட்டும், யார் வந்தா கூட எங்களை எல்லாரையும் ஜனங்க கிட்ட கொண்டு போறது நீங்க பிரஸ் மட்டும்தான், பத்திரிகைக்காரங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட அவங்க எப்பவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து இப்போ கவிதா அப்படியே ஒரு பத்திரிகைக்காரனா வந்து என்ன ஒரு ப்ரொடியூசரா இங்க வந்து நின்று இருக்காங்க, அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி. அண்ட் இன்னொன்னு, ஆஸ் அ உமன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பத்திரிகையில இருந்துட்டு அவங்க மெதுவா படி ஏத்து அவங்க சொந்த உழைப்புல இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் இன்னொன்னு, எல்லாரும் சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம்னு, எனக்கு அதெல்லாம் தெரியல, எனக்கு ஒரு நல்ல படமா தான் தெரிஞ்சது. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தேன், அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப நான் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு கூடி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்கிரீன் பிளே, டிரெக்ஷன் எல்லாமே சூப்பர்பா இருந்தது ட்ரெய்லர்லயே. ஸோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்படியே நீங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல படத்து, எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்க சப்போர்ட் தருவீங்க, எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க, அதே மாதிரி இந்த படம் கூட நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிக்கணும், வெற்றிகரமா பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி ஹோல் டீம் அண்ட் நன்றி. படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணிக்கக்கூடிய நடிகை தீபா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற பாசத்தோடு அழைக்கிறோம். வாங்க தீபா. குலசையிலே வீட்டிலிருந்து என்னை நித்தமும் வழிநடத்திக் கொண்டிருக்கும் என் தாய் முத்தாரம்மையை வணங்கி, மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல வந்து நான் நடிச்சது. முன்னாடி எல்லாரும் கேமரா வச்சு எங்களை படம் எடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம், அடுத்தடுத்து நீங்கள் சரியாக எழுதணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதுறதை வச்சு தான் அடுத்தடுத்த நிலைக்கு அக்கா வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன், அதை வந்து ரொம்ப பாசமாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்ப்பாலை ஊட்டி வளர்க்குறாளோ, அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறினா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதில் நம்ம பார்த்துருக்குறோம். அதை தான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. அவர் எங்கள் ஊருக்காரர் தான். எப்போவுமே பொதுவாக நிறைய பேசணும்னு நினைப்பேன். இன்னைக்கு வந்து நிறைய சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து பாக்கியராஜ் சார் இருக்கிறாங்க, தியாகராஜ் சார் இருக்காங்க, இவங்க முன்னாடி வந்து இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சந்தோஷம். இன்னொன்று, அம்பிகா மேம் இருக்காங்கல்ல, எங்கள் வீட்டுக்கார அவியலை பார்த்த உடனே கடவுள் சந்தோஷம் இருக்கு. சரி, ஏதோ எல்லாரும் முடிஞ்ச சின்ன உதவி,
வாழ்க்கையில் அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா இன்னைக்கு? மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப மன திருப்தி எங்களுக்கு. ஏன்னா இப்படி ஒரு மேடையில் நின்று நடிகர்கள் முன்னாடியெல்லாம் உட்காந்து மைக்கில் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே ஓடலை. என் பையன் வந்து 12ஆப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா பரீட்சை எழுதணும். அதனால அக்கா வந்து என் பிள்ளை இல்லைனா படிக்காது, நீங்களாம் உட்காந்து சொல்லி தர போறீங்கன்னு கேட்காதீங்க, கொண்டு போய் டியூஷனில் விடணும், நேரம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் சீக்கிரமா என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி மேடம். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கவிதா வந்து என்கிட்ட வந்தப்போ சின்ன பொண்ணு, நான் அதுகிட்ட இருந்த துடிப்பு, அதனுடைய ஸ்பீட், அதாவது சுறுசுறுப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேற லெவலுக்கு போக வேண்டிய ஆளு இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சது உண்டு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையா மாறி பத்திரிகையாளராகி, தொகுப்பாளராகி, சென்சார் போர்டு மெம்பர் ஆகி, இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து நிற்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் கவிதா. இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். இந்த ட்ரெய்லரை பார்த்தோம், வெரி இம்ப்ரெசிவ். ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. நல்ல கேமரா, நல்ல எடிட்டிங், நல்ல மியூசிக், நடித்த சத்யா, இவங்க கூட நடித்த எல்லாரும், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இதில் வந்து இந்த படத்தை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவர் நார்மலாக வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார். அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும், ஏதாவது விஷயம் இருக்கணும், வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார். அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா படத்தில் வந்து கண்டென்ட் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் நினைச்ச மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கவிதா வந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும். நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம். தானு சார் இருக்காருங்க, நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர். கவிதாவுக்கு சின்ன வயசுல நிறைய படங்களுக்கு தொகுப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர். அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர், ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார். நாங்களாம் சின்ன வயசுல அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது உண்டு. அவங்கெல்லாம் இங்கே வந்து கவிதாவுக்கு வாழ்த்து வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம். அதே மாதிரி அம்பிகா, அடுத்தது ரம்பா, இவங்கெல்லாம் வந்து கவிதாவோட டிராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள். இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை சின்ன படமாகவே எடுக்கட்டும், பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம். அந்த படங்களை வெற்றி அடைய செய்யறதுக்கு சக்தி இருக்கு அவர் கூட. அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம், அவங்க உங்களை கைவிட்டுற மாட்டாங்க. நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுறவங்க. இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்து இங்கே உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, தேங்க்யூ. நல்ல தருணம். இப்பொழுது ராபர்ட் படத்தினுடைய ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இயக்குனர் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்றார். எல்லாருக்கும் வணக்கம். ராபர் ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்க எங்களோட மாஸ்டர் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ சார் ஃபார் கமிங். தியாகராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அம்பிகா மேம், ராதா மேம், கல்பனா மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக மெட்ரோ படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் வந்து கரெக்டான ப்ராஜெக்ட் அமையல. அப்போ மெட்ரோ படத்தில் வந்து பாண்டி வந்து என் கூட ஒர்க் பண்ணாரு. அவர் வந்து 2 இயர்ஸும் ஒரு டேரக்டர் கூட ஒரு ஒரு அசோசியேட்டா இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா,
ஒரு 6 வருஷம் இருப்பாங்க. அதுல ஒரு 2 வருஷம் வேலை நடக்கும், ஒரு 4 வருஷம் வேலை நடக்கும்ட்டு போயிட்டு ஏமாந்து அந்த டேரக்டர் வருவார்ல, அது கூட வந்து அந்த டேரக்டர் மட்டும் ஏமாற மாட்டாரு. அந்த பின்னாடி ஒரு டீம் இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனான்னு தெரியும், அவங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. ஸோ அந்த ஒரு இடத்துல கூட என்னை விட்டு போகாம கிட்டத்தட்ட மெட்ரோல இருந்து கோடியில் ஒருவன் வரைக்கும், இப்போ நான் பண்ணிட்டு இருக்க நான் வயலன்ஸ் படம் வரைக்குமே என் கூட வந்து பக்கபலமா இருந்த பாண்டிக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தின் மூலமா ஒரு இயக்குனர் ஆகிறது எனக்கு ரொம்ப இதுதான் என்னோட பெஸ்ட் மொமெண்டா நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அவரோட ஹானஸ்டிக்கும் அவரோட டெடிகேஷனுக்கும் கண்டிப்பா அவர் வந்து ஒரு நல்ல இயக்குனரா வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லயுமே என்ன ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நான் ஒன்று சொல்லுவேன். என்னன்னா, நான் வந்து பிரஸ் நம்பி மட்டும் தான் படம் எடுக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, மெட்ரோ ஹிட் நீங்க என்ன பெரிய ஹீரோ வச்சே படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. அது வந்து என்னன்னா, பிரஸ் நம்பி படம் எடுக்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் வேலை செய்வேன், அந்த இஷ்டம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு பிரஸ் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மூலயமா எனக்கு நிறைய வியூவர்ஷிப் கிடைக்குது, நிறைய ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க, நான் படம் பண்றேன் ரெகுலரா அப்படின்ட்டு தைரியமா சொல்லுவேன். இதை வந்து கோடியில் ஒருவன்லயும் சொன்னேன், இப்பயும் அதுதான் சொல்றேன். எனக்கு கொடுத்த அதே ஆதரவை பாண்டிக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் NS உதயகுமார், அவரும் என்னோட எல்லா படங்களும் பண்ணவர். அண்ட் நாங்க வந்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது அவங்க ஷூட் பண்ற டீம் வந்து டோட்டலாவே ஒரு கொரில்லா ஃபோர்ஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படம் ஃபுல்லா ஒரு பர்டிகுலர் டேல OMR பக்கம் போயிட்டு இருக்கும்போது, நான் OMR பக்கம் ரெகுலரா வீடு அங்கதான் இருக்கு, போகும்போதெல்லாம் முன்னாடி நிறைய ஸ்நாச்சிங்ஸ் நடந்துட்டே இருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, சிசிடிவி வந்து போட்டா இதை கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு மெயினா வந்து சிசிடிவின்றது இந்த ரோட் கிரைம்ஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு தான் போட்டாங்க. அதுலயும் சில டீம் ஒன்று உருவாகி என்ன பண்ணாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இல்லையோ, எங்கெங்கெல்லாம் சிசிடிவி ஒர்க் ஆகலையோ, இதை வந்து ஒரு பிளான் போட்டு, இது ஒரு மாடஸ் ஆப்பரண்டி மாதிரி இது ஒரு வழிமுறைப்படுத்தி ஒரு கேங் வந்து கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கேங்கை பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேங்கோட வழிமுறை, இந்த கிரைம் பண்ற வழிமுறைனா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிசிடிவி பெருசா கிடையாது, இப்ப டோட்டலா சிசிடிவி வந்துருச்சு. இருந்தாலும் அதுல வந்து இந்த கிரைம் கரெக்டா பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க போடுற அந்த பிளானு, அதுக்கு பின்னாடி இயங்குற கேங்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து மெட்ரோ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டோம். அது வந்து ஒரு தீஃப பத்தின கதை. தீஃப்னா ஒருத்தவன் போறான், அவன் முகத்தை காட்டாம செயினை ஸ்நாச் பண்ணிட்டு காணாம போயிடுவான். ராபர் வந்து தீஃப் வேற, ராபர் வேற. ராபர் வந்து நின்னு பயத்தை காட்டி அவன் வந்து ஒரு ஹார்ம்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நகையை திருடிட்டு போவான். ஸோ இதுதான் தீஃபுக்கும் ராபருக்கும் இருக்கிற வித்தியாசம்னு மெட்ரோலயே சொல்லியிருப்போம். ஸோ அது ஒரு தீஃபோட கதை, இது ஒரு ராபரோட கதை. இந்த படத்துல வந்து மியூசிக் பண்ண என்னோட ஃப்ரெண்ட் ஜோஹன், அவரும் மெட்ரோ படத்தோட மியூசிக் டைரக்டர் தான். ரொம்ப இன்டென்ஸான ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து என்னோட கோ டைரக்டருக்கும் சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இந்த படத்தை என்னோட சேர்ந்து தயாரிச்ச கவிதா அவர்கள் வந்து ரொம்ப நாள் என்னோட தோழி. ஸோ ஃப்ரெண்ட்ஸா இருந்து இப்போ ஒன்னா ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்களோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த படத்தில் நடிச்ச ஜேபி சார் வந்து இந்த படத்துல ஆக்சுவலா ராபர் கேரக்டர் நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ் ஷேட் கேரக்டர். இதுல வந்து ஜேபி சார் கிட்ட போய் பாண்டி கதை சொல்லிட்டு அவர் மீட் பண்ணும்போது என்னன்னா, இந்த படத்துல 2 ஓல்ட் மேன் இருப்பாங்க. இந்த ஓல்ட் மேன் தான் இந்த 2 படத்தோட லீட், ஆக்சுவலா பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். அந்த 2 இது வரைக்கும் பாசிட்டிவ் கேரக்டர் லீடா வச்சு பண்ணா ஒரு யங் ஹீரோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் தான் பாசிட்டிவான கேரக்டர் இந்த படத்துல. அவர் வந்து ரொம்ப சேலஞ்சா அக்செப்ட் பண்ணி இது பண்ணாங்க. அவரும் பாண்டி சாரும் 2 பேரும் சேர்ந்துதான் அந்த காம்பினேஷன்ல நிறைய விஷயம் பண்ணிருப்பாங்க. ஊரே கலக்கினுகிற ஒரு கேங்கு. அந்த கேங் யாராலையும் எதுவும் பிடிக்க முடியல. ஆனா இவங்க 2 பேர் எப்படி ஸ்கெட்ச் போடுறாங்கன்ற சீக்வன்ஸ்லாம் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். அது எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படத்துல பார்க்கும்போது ஒரு தியேட்ரிக்கல் கிரிப்பிங் மொமெண்டா இந்த படம் இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த படத்துல நடிச்ச டேனி, அவரும் வந்து சொன்ன, இந்த படத்துல லீடு வந்து ஒரு கேவலமான கேரக்டர், அவனுக்கு ஒரு வில்ல இருப்பான், அவனை விட கேவலமான கேரக்டர் அப்படின்னு சொன்னா, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய நடிச்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு.
ஸோ இது ஒரு பெரிய ஒரு நல்ல டீம் ஒர்க்கா சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. குறிப்பா வந்து ஆர்ட் டைரக்டர் சரவணன், ஸ்டண்ட் மகேஷ், அவர் வந்து இந்த ஸ்டண்ட் கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணோட ஷாலை வந்து இது பண்ணும்போது அந்த பொண்ணு ஒரு ஆர்ட்டா போகணும், அந்த ஃப்ரேம்ல வந்து ஒரு ஆர்டிஸ்டா தெரியணும்னு ஒரு பிளானு. அதுக்கு அவர் பிளான் பண்ண விஷயம் அது ரொம்ப ஷார்ட்டான டைம்லயே ஒரு நாள் 2 நாள் ஆகிற வேலையே ரொம்ப ஷார்ட்டான டைம்லயே கிளியரா பிளான் பண்ணி அவங்க டீம் வச்சு பண்ணி கொடுத்தாரு. அந்த பொண்ணு அந்த பர்டிகுலர் கேரக்டர் பண்ண அந்த பொண்ணுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஏன்னா ஒரு ஹாஃப் டே அவங்க ரோப்ல வந்து ஷி ஹாஸ் டு ஃப்ளை ஃபார் லைக் 40-50 ஃபீட்ஸ் பறந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வர முடியல. அவங்களுக்கு எங்க இருந்தாலும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தோட லிரிக் ரைட்டர் அருண் பாரதி நண்பர், அவரும் இந்த படத்துல ஒரு அழகான சாங் எழுதியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் படத்தோட எடிட்டர் ஸ்ரீகாந்த் அண்ணன், அவரு என்னோட எல்லா படமும் அவரும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்து நான் வயலன்ஸ்லயும் அவரு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எங்க அண்ணனா இருந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நானும் எடிட்டர் தான், அதனால எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவரு என்ன ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டரா என்ன போட்டு நான் ஒரு அசிஸ்டண்டாவும் வேலை பார்த்துன்னு இருப்பேன். ஸோ அதனால அதுக்கான ஒரு இது பண்ணதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ சத்யா வந்து மெட்ரோல ஒரு கேரக்டரா பண்ணி ஒரு அந்த ஃபேஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு கரெக்டா இருந்தது. நிறைய எழுதுவீங்க, நல்ல பாராட்டு கிடைச்சது. ஆனாலுமே எப்ப மீட் பண்ணாலுமே அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும், பறி போயிட்டே இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், சரி இவன் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பானா இல்ல விட்டுட்டு போயிடுவானா அப்படின்னு தெரியாம இருந்தது. ஏன்னா நாங்களும் அப்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டைம். ஆனா சத்யா வந்து சினிமா தான் என்னோட லைஃப் அப்படின்ட்டு அவன் டெடிகேட்டிவா அடிக்கடி வந்து பல பேரை மீட் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல கதையில நடிச்சிட மாட்டோமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு அவரோட தேடல் தான் இந்த படம் வந்து அவருக்கு நடந்தது. அந்த தேடலோட ரீசன் தான். அந்த தேடல் என்னைக்குமே அவருக்கு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து இந்த படத்துல ஜெயிச்சாருன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் சக்தி சார் வந்து படம் பார்த்துட்டு அப்புறமா தான் மீட் பண்ணேன் நான். அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு படம் வந்து எடுத்து முடிச்சிடலாம், அது ரோட்ல சகதியில எங்க வேணாலும் கடந்து அது வந்து ஹார்ட் கோர் கொரில்லா மேக்கிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்துட்டு எல்லாம் எடிட் டேபிள்ல வச்சு ஒரு இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி அடுத்து போய் சேர்க்கறது அப்படின்னா அது வந்து ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணல. ஏன்னா மெட்ரோல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அந்த படம் வந்து ரிஜெக்ட் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஏ சர்டிபிகேட் படமே சென்சார்ல ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த படத்துல அந்த இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லாம ரிலீஸ் வரைக்கும் பண்றதுக்கான எல்லா ப்ரொசீஜருமே சக்தி சார் வந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து அந்த ஒரு ஹானஸ்டான படமா இருந்தா அதை வந்து பெட்டிங்ன்ற பேர்ல அழிக்காம அதை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அவர் மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் கண்டிப்பா வந்து கண்டென்ட் இருக்கிற படங்கள் வந்து நிச்சயமா ஓடிடியில மட்டும் இல்ல தியேட்டர்லயும் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்துல பாண்டியோட ஒர்க் பண்ண அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் அவங்க டீம் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ணவங்க தான் பாண்டி கூடயே ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தடுத்து உங்களோட ஃபங்க்ஷனையும் இந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சீக்கிரமா நல்ல படம் பண்ணுங்க, வெயிட்டிங். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த படத்துல வந்து கோரியோகிராஃபரா இருந்த ஹரி மாஸ்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இபியா இருந்த சிவகுமார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மற்றபடி சொல்லணும்னா இது ஆக்சுவலா இது ஒரு ஏ சர்டிபிகேட் படம். ஸோ அப்படியே தான் நாங்கள் கொண்டு வரோம் ஹானஸ்டா. ஸோ இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விமன் அவேர்னஸ் மூவியா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம விமன்ஸ் டே நாளைக்கு கொண்டாடுறாங்கன்னு கொண்டாடிட்டு இருந்தோம். என்னைக்குமே ஆதிக்கம் என்பது ஜாதியின் அடிப்படையில் மட்டுமல்ல, நாட்டின் அடிப்படையில் மட்டுமல்ல, மனிதனின் அடிப்படையில் மட்டுமல்ல, ஒரு விக்டிம் பேஸ்ட் ஆதிக்கம் நடக்கும். என்னன்னா ரோட்ல ஒரு பொண்ணு வந்து நண்டு போவோம், அந்த பொண்ணை போய் இவங்க ஸ்நாட்ச் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணலாமாமா, இவ்வளவு செயின் போட்டு போகலாமாமா, ரோட்ல ஒரு பொண்ணு இப்படி போகக்கூடாதுமா அப்படின்ட்டு இந்த சமுதாயம் வந்து ஆதிக்கம் செலுத்துவங்க பக்கம் வந்து கேள்வி கேட்காம விக்டிம் பக்கமே அந்த கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால என்னைக்கு அந்த ஒரு கேள்வி கேட்கறது நிக்குதோ சமுதாய அணில இருந்து ஒரு நல்ல ஷேப் எடுக்கும். ஸோ வி ஹாவ் டு ஸ்டாப் பிளேமிங் த விக்டிம்ஸ் எவ்ரி டைம். எப்பயுமே வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. பாதிப்பை ஏற்படுத்துறவங்கள திருத்தணும்.
இல்ல அவங்கள வந்து களை எடுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் இதோட ரிசல்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமா அது ரோட்ல நடந்தாலும் சரி, வீட்டுல நடந்தாலும் சரி. ஸோ இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஆதிக்கத்தை, கிரைம் ஆதிக்கத்தை, அதுவும் ஒரு பெண்கள் மேல் செலுத்தப்படும் ஒரு கொடூரமான ஒரு ஆதிக்கத்தை எடுத்து சொன்ன ஒரு படம் தான். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமா சக்சஸ் மீட்லையும் மீட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். தேங்க்யூ ஸோ மச். பாண்டி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு. வணக்கம். வந்திருக்க பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. நிறைய பேசணுன்ட்டு தான் வந்தேன். இங்க சார் பேசுனதுல அப்படியெல்லாம் மறந்து போச்சு. நான் கொஞ்சம் எமோஷனல் தான், அதனால எதுவும் இதெல்லாம் வரும். இது இந்த பத்திரிகை சந்திப்பு அதுக்காக பேசுறதுனால நான் வீட்டுல இருந்தே எதுவுமே எமோஷனல் தான். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்னோட லைஃப்ல இந்த சினிமாவா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், இந்த படம் போறதா இருக்கட்டும், எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா அமைஞ்சிட்டு. நான் வந்து அவ்வளவு கஷ்டமே படல உண்மையில. ஏன்னா என் கூட நிறைய பேர் என்னோட திறமையானவர்கள் எல்லாரும் படம் பண்றதுக்காக வாய்ப்பு தேடி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டு. எங்க சார் வேலை பார்த்தேன், என்னோட வேலையை தான் பார்த்தேன். நான் எதுவும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் எதுவும் வேலை பார்க்கல. என்னோட வேலையை நான் சரியா பண்ணேன். ஒரு நாள் கேட்டாரு, இந்த மாதிரி படம் பண்ற அப்படின்னா என்ன கதை பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, டைம் ஆகும்னா சரி என்னோட கதையை பண்ணு, நான் ரெடி பண்ணி கொடுக்கேன். கதை பண்ணி கொடுத்து ப்ரொடியூஸும் பண்றேன்னு சொல்லி எல்லாமே செட் பண்ணி கொடுத்து, அது அதான் நிறைய பேசணும்னு வந்துட்டேன். எனக்கு நன்றிகள் மட்டும் சொல்லணும் இந்த மேடை. ஏன்னா படத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க. எங்க சார் எல்லாமே எங்க சார் தான் படத்தோட திரைக்கதை ஆசிரியர். அதனால எங்க படத்தோட இதை பத்தி எல்லாமே எங்க சார் பேசிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நன்றிகள் சொல்லணும். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு நன்றிகளை மட்டும். நிறைய பேர் விட்டுப்படும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். பாலாஜி கனகராஜ், நான் ஒரு பார்த்து சொல்லிடுறேன், சாரி, நான் மன்னித்துக் கொள்ளுங்க. பாலாஜி கனகராஜ், அழகு சுந்தரம், மும்பை பவுல், சரவணன், சிவபாலன், பாலாஜி விஜய், ஸ்ரீனி, ஹரீஷ், உமேஷ், தல, சுமன், வேற என்னோட இதுல நடிச்சவங்க, அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்னா அவங்க எல்லாருமே எதையும் எதிர்பார்க்காமல், ஏன்னா எங்க சார் சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து வெறும் வணிக ரீதியாலாம் உருவாகல. ஏன்னா வணிக ரீதியா உருவாயிருந்தாங்கன்னா இந்த படம் இவ்வளவு ஒரு கம்மி பட்ஜெட்ல இவ்வளவு ஒரு பெரிய அவுட்புட் வந்து கொடுத்துருக்க முடியாது. ஸோ வந்து அதனால எங்களோட ஆர்டிஸ்ட், எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லணும்னு விரும்புறேன். ஸோ அவங்களோட பெயர்கள் சத்யா ப்ரோ, டேனி ப்ரோ, ஜேபி சார், தீபா மேம், பாண்டியன் சார், சென்ட்ராயன் ப்ரோ, நிஷாந்த் ப்ரோ, பாலா, மாதவ், ஷாய் தினேஷ், யுவராஜ், ராதாகிருஷ்ணன், தீரன், நந்து, ஆஷிகா, அக்ஷிதா, சோஃபியா, வேற எங்களோட டீம், இன்னைக்கு விழாவின் நாயகன் ஜோகன் சிவனேஷ், அந்த அண்ணன். அவங்க சென்னை வந்த புதுசுல அவங்களோட ஸ்டூடியோல தான் நான் தங்கி வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப நன்றிங்க. இசை, எனக்கு இன்ட்ரோ ஆனந்த் சாரை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சதும் அவங்க தான். அதனால அது ரொம்ப நன்றிங்க. அதுக்கப்புறம் உதயகுமார் சார், கேமரா. நான் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் எனக்கு கேமராமேன் வரும்போது ஒரு தயக்கம்லாம் இருந்துச்சு. ஆனா நான் எவ்வளவு வேலை பார்க்கணும் அதை விட அவர் அவ்வளவு வேலை பார்ப்பாரு. வேண்டாம், ஃபாஸ்ட் பண்றேன். நம்ம என்னன்னா ஒரு படத்தை வந்து ஒரு இத்தனை கால் ஷீட்ல முடிக்கணும் அப்படிங்கும் போது கேமராமேன் அவ்வளவு சப்போர்ட் பண்ணணும். அந்த இதுல வந்து அது எனக்கு ஒரு பிளெஸிங்கா இருந்துச்சு. அதனால உதயநாதனுக்கு நன்றி. ஸ்ரீகாந்த் சார் நல்ல எடிட்டர். நிறைய எங்க சாரும் அவங்களும் சேர்ந்து தான் பண்ணாங்க. இருந்தாலுமே ஸ்ரீகாந்த் சார் வந்து நிறைய எப்போ போன் பண்ணாலும் சார் பெரிய படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ போன் பண்ணாலும் அதுக்கு உண்டான டைம் ஒதுக்கி எனக்கு அது இது பண்ணி கொடுத்தாங்க. சரவணன் சார், ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார், அவங்களும் நாங்க முக்கால்வாசி லைவ் லொகேஷன் தான் எடுத்தோம். எங்களால நிறைய இது பண்ண முடியல. ஆனா அந்த லைவ் லொகேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு வந்து அது ஒரு செட்டு மாதிரியும் ஃபீல் ஆகாம எங்க பட்ஜெட்டை மிச்சப்படுத்தி கொடுத்த சரவணன் சாருக்கும் நன்றி. மகேஷ் சார், மாஸ்டர், அவங்க வந்து ஸ்டண்ட் நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல நிறைய ஸ்டண்ட் வந்து லைவா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அதுக்கு நன்றி. டான்ஸ் மாஸ்டர் ஹரிகரன் சார், அவரும் வந்து இந்த படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அருண் பாரதி சார், லிரிக் ஒரு நல்ல அந்த பாட்டோட டெப்த் அவ்வளவு நல்லா இருக்கும், அதுக்கான நல்ல வரிகளை கொடுத்ததுக்கு அருண் பாரதி சார் அவர்களுக்கும்
மற்ற லோகன், மீரன், சாரதி, தர்ணி, இந்த பாட்டை பாடின அந்தோனிதாசன், வித்யா கலைராமன் மேம், அவங்க எல்லாருக்குமே நன்றி. வேற இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முக்கால்வாசி லைவ் லொகேஷன்னால அப்பப்போ கேமராவை தூக்கிட்டு போயிருவாங்க. இருந்தாலும் அந்த கேமராவை தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் நான் உங்க கூட வரேன் அப்படின்னு அடிக்கடி போன எங்க ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சிவகுமார் சார், காமராஜ் அண்ணன், அவங்களுக்கு நன்றி. இந்த படத்துல பிஆர்ஓ இது பண்ணிட்டு இருக்க திருநிதி செல்வன் சாருக்கு நன்றி. வர குணாமுதன் சார் ஸ்டில்ஸ், அவங்க வர முடியல, நிறைய ஸ்டில்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஸ்டில்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த போஸ்டர்ஸ் டிசைனர் அமோல் ஜோஸ், அவங்களுக்கும் நன்றி. டப்பிங் இன்ஜினியர் விஜயலட்சுமி மேம்க்கு நன்றி. அப்புறம் என்னோட டீம், ஒரு படம் நல்லா பண்றதுக்கு பின்னாடி அவங்களோட டீம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்ம எந்த விதமான கிரியேட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்மளால பண்ண முடியும். அதுக்கு என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், அவங்க என்னோட டீம்ஸ் தான். நான் என்ன பண்றோம் அது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு பங்கு இருக்கு. அவங்களும் சீக்கிரம் எல்லாருமே மேடையில ஏறணும். அவங்கள ஷாம், அருண், பிரேம், கௌதம், மஞ்சுநாத், அனூப், விஷால், இது மட்டும் இல்லாம நான் எப்போதுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். எல்லாருமே சினிமா சார்ந்து இருக்கிறதுனால அவங்களோட பேரையும் என்னோட இதில் வச்சுக்கிறேன். பாலா, தினகரன், முகிலன், கவிராம், பார்த்தா, செல்வா அண்ட் என்னோட எடிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பாபு, பிரீத்தி, இவங்க எல்லாருக்குமே நன்றி. நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா ஒரு இன்டர்வியூ போயிருந்தோம். ஜேபி சார் வந்திருந்தாங்க. அப்ப ஜேபி சார் இப்ப எல்லா இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, இந்த படத்தை யார் வாங்கியிருக்காங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் பேனர்ல பார்த்தேன், சக்தி பிலிம் ஃபேக்டரி. எனக்கு அப்ப தெரிஞ்சுட்டு இந்த படம் ஏன்னா ஜேபி சார் ஃபுல் படம் பார்க்கல, அவங்களுக்கு ஃபுல் கதையும் நாங்க சொல்லல, அவங்களோட கதைகள் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அப்ப அவங்க அந்த இதை பார்த்துட்டு அப்ப எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த படம் எவ்வளவு வேல்யூவா இருக்கும்னு படத்துல நடிச்சவங்க ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு அப்பதான் சக்தி பிலிம் ஃபேக்டரி சாரோட உண்மையான இது எனக்கு ரொம்ப புரியுது. அதுக்கு முன்னாடியும் தெரியும், இருந்தாலும் அவ்வளவு வேல்யூ ஒரு இன்புட் கொடுத்தது எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு சார், நீங்க இது கொண்டு போறது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி, எங்க அம்மா, அப்பா, என் தம்பி, அவங்க ஒய்ஃப், மகன் யாழ்வன், என்னோட வருங்கால மனைவி, இது எல்லாமே எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்பாங்க, பட் ரோல் ஆயிட்டு ஓகே. பட் என்னன்னா அது என்ன சொல்லுவாங்க, அது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்லாம் இல்ல, என்னோட ஃபர்ஸ்ட் அவங்க தான் இந்த சினிமா துறையில இப்போ இல்ல எப்போதுமே என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட குரு ஆனந்த கிருஷ்ணன் சார் தான். நான் இந்த மேடையில் நிக்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஏன் அப்படின்னா என் கூட சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் ரொம்ப பெருமையாவோ ரொம்ப இது பண்ணியோ பேச வரும்ல, அது எனக்கு கிடைச்ச ஒரு வரம் தான். அது வெறும் இந்த படம் கொடுத்ததுக்காக அப்படிலாம் கிடையாது. அது நான் இந்த படம் பண்றதுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம். வேற இந்த படத்தை நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கிற இந்த படத்துலயும் சரி எந்த ஒரு இதுலயும் பெயர் வராமல் இருக்கிற ஜெய் கார்த்திகனா இந்த படத்தை ரிலீஸ் வர கொண்டு போறதுக்கு அவங்களுக்கும் மிக எனக்கு முக்கிய நன்றி. வேற இந்த படத்தை ரொம்ப பெருமளவு ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிற கவிதா அக்கா, எங்களுக்கு அதாவது நாங்க ப்ரொமோஷன்ஸ் அப்படிலாம் பத்தி எந்த விதமாவதும் யோசிச்சு பார்க்காத அளவுக்கு எல்லா இதையும் அவங்களே இழுத்து போட்டு பண்ற கவிதா அக்காவுக்கும் நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. சாரி நான் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு நன்றி. தேங்க்யூ.